இந்த சாதம் உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும், அதே மாதிரி வெயில் காலத்தில் நம்மளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய தாகத்தையும் தணிக்கும். நம்ம இன்னைக்கு நார்த்தங்காயில் ரொம்ப டேஸ்டியாக நார்த்தங்காய் சாதம் தயார் பண்ணலாம். அதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். காயை கையினால் நல்லா அழுத்திட்டு தரையில் உருட்டினீங்கனாலே காய் நல்லா இந்த மாதிரி சாப்பிட்டா வந்துடும். இப்போ 2ஆக நறுக்கி சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தோலை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அதை கல்லுப்பு சேர்த்து ஊற வச்சு ஊறுகாயை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோம்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு பச்சை வறுக்கலை சேர்த்து மிதமான தீயில நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துங்க. நான் கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் நறுக்கின பச்சை மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் பிழிஞ்சு வச்சிருக்க நார்த்தங்காய் சாறு சேர்த்து உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா உதிரியாக ஆற வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதாங்க. ஸ்கூலுக்கு டூருக்குலாம் கொண்டு போகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க.